வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே என்னும் கடங்கா நன்மைகள் வருமே. கண்களை ஏறெடுத்துப்பார், கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றி தருவார். அதை எப்படி நிறைவேற்றி தருவார் தெரியுமா? 100வது வயது பிரமிக்கத்தக்க அதிசயம், உலகத்தினுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது, மருத்துவ உலகம் சிந்திக்க யோசிக்க கூடாதது. அது மட்டுமல்ல, அது ஈசாக்கு. பைபிள் சொல்லுகிறது ஈசாக்கு என்றால் அது சிரிப்பென்று அர்த்தமாம், புன்னகை என்று அர்த்தமாம், மகிழ்ச்சி என்று அர்த்தமாம், சமாதானம் என்று அர்த்தமாம், நிம்மதி என்று அர்த்தமாம். கர்த்தர் கொடுக்கிற 100ஆம் வயதின் ஆசீர்வாதம் தாமதித்தாலும் தரமாயிருக்கும். கர்த்தராகிய தெய்வம் சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்க போகிற நன்மை, அதோடு நான் வேதனையை கூட்டாதிருப்பேன். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அதோடு வேதனையை கூட்டா. கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், பிள்ளையோட சேர்த்து தொல்லை ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வீட்டை கொடுத்தார், வீடோட சேர்த்து கஷ்டகாலத்தை ஆண்டவர் கொடுக்கல. கல்யாணத்தை கட்டி வச்சார், கல்யாணத்தோட சேர்ந்து ஆண்டவர் கண்ணீரையும் கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லு, கையை தூக்கி சொல்லு, கையை அசைச்சு சொல்லு. ஆண்டவர் நீ எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிறார். அது உனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றேன், உன் கூட வேலை பார்த்த எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பெரிய வீடு கட்டிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால நீ வாழ்க்கையில சரி, நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நம்ம காலத்துல இதெல்லாம் பார்க்க முடியாது. 7 மாடி வீடு வச்சிருக்கா, 8 மாடி வீடு வச்சிருக்கான்னு சொல்லி ஏங்கி 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 பல முறையும் ஜெபிச்சு அதுக்கப்புறம் விரக்தி அடைஞ்சு ஜெபத்தையே நிறுத்திட்ட. கர்த்தர் சொல்றார், அந்த வீட்டுல சமாதானம் இல்லை, அந்த 7 மாடி வீட்டுல சஞ்சலம், அந்த வீட்டுல சண்டை, புருஷ மனைவிக்கு ஐயா ஒற்றுமை இல்லை, பிள்ளைகள் வீட்டில இல்லை, தாயை பிள்ளை அடிக்குது. ஐயா தாயை பிள்ளை அடிக்கிறது மட்டுமில்ல, புருஷனை பொண்டாட்டி அடிக்கிற. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. புரியலையா? சொல்றது புரியலையா? தாயை பிள்ளை அடிக்குது, ஆனா புருஷனை பொண்டாட்டி அடிக்குது. பழைய காலத்துல புருஷன் பொண்டாட்டி அடிப்பான், இப்போ பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறா. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. 7 மாடி கட்டின வீட்டுல இந்த கதிங்க, கஷ்டகாலங்க, நிம்மதி இல்லைங்க. வீட்டுல சமையல் இருக்கு, பிரியாணி வரைக்கும் சமைக்கிறாங்க தான், ஆனா அந்த வீட்டுல நிம்மதியா ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு, நீ கண்ணீர் வடிச்சு, வேதனைப்பட்டு, துன்பத்தை அனுபவிச்சு, தெய்வமே எனக்கு ஒரு வீடை கொடுக்க மாட்டீங்களா அப்படி நினைச்சு கட்டுற பாத்தியா வீடு, அந்த வீடு பரலோகமா இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். சந்தோஷமா இருக்கும்னு சொல்றார், நிம்மதியா இருக்கும்னு சொல்றார், சுகமா இருக்கும் என்று சொல்கிறார், அது சுவிட்சமா இருக்கும் என்று சொல்கிறார். எவ்வளவோ வேதனைப்பட்டு என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்காதா, என்னுடன் எல்லாருடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. 23 வயசுல 21 வயசுல அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு, என் பிள்ளைக்கு 25 வயது ஆகிறது, 26 வயதாகுது, பிள்ளை கல்யாணம் நடக்கலையே. கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற ஐயா உன் வீட்டுக்கு வரப்போகிற நன்மை. அவங்க வீட்டுக்கெல்லாம் மருமக்கள் வந்தார்கள், உன் வீட்டிலே மகனும் மகளும் வருவார்கள். ஜீவன் உள்ள கைத்தட்டு, விசுவாச கைத்தட்டு. உன் வீட்டுல மருமகன் அல்ல, மகன். ஆமென் சொல்லு. மகனாயிருக்கிற ஒரு நல்ல மருமகனை ஆண்டவர் வீட்டுக்கு தருவார். அதனாலதான் காலம் தாமதிக்கிறது என்று கலங்காதே, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆமென் சொல்லு. உன் கண்களை ஏறெடுத்து பார், கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மை பெரிது. உன் பிள்ளைக்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு புருஷனை தரப்போகிறார். கர்த்தர் ஐயா உன் பிள்ளைக்கு ஒரு அருமையான மனைவி ஆண்டவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கல்யாணமாய் 5 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை செல்வம் இல்லையேன்னு கஷ்டப்படுறியா? கர்த்தர் சொல்றார், உனக்கு கொடுக்கிற அற்புதமான குழந்தை அது தீர்க்கதரிசியா இருக்கும்னு கர்த்தர் சொல்றார்.
மற்றவங்க பிள்ளை எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, என் பிள்ளை மட்டும் நல்லா படிக்கல. ஆண்டவர் சொல்றார், நல்லா படிச்ச பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை இல்லாம ரோட்டோரம் நிக்காங்க. ஆனா படிக்காத பிள்ளை, முட்டா பிள்ளை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதாகிய ஓம் பிள்ளையை பிடிச்சி ஆண்டவர் அரசனாக்கி பார்க்கிறாரு சொல்றேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். விசுவாசி, உன் கண்களை ஏறெடுத்து பார். இதுவரைக்கும் உன் கண்கள் எலியேசரை பார்த்து கொண்டிருந்தது, பர்வதங்களை பார்த்து கொண்டிருந்தது. இப்பொழுது உன் கண்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே சகாயம் தேடி நிற்கிறது. கண்களை ஏறெடுத்து பார்க்கிற உனக்கோ கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை அது ஆச்சரியமானது, அது அற்புதமானது, அது அதிசயமானது. நீ சிந்திக்க கூடாதது, உன் யோசனையிலே கூட நீ புரிந்து கொள்ள கூடாதது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், உன் வாய்க்கால்கள் நிரம்பும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். எழுதி வச்சுக்கோ. நீ சிந்திக்காதத, நீ உன் வாழ்க்கையில யோசிக்காதத, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையிலே கண்டிராததை கர்த்தர் உனக்காய் செய்ய போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணும் கடங்கா நன்மைகள் வருமே.